पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம இன்னையில இருந்து என்ன பார்க்க போறோம்? யோக சூத்திரத்துக்கு மேல யோக சுதாகரம் சதாசிவபமேந்திர விருத்தி பார்க்க போறோம். லாஸ்டா நம்ம எங்க முடிச்சிருக்கோம்னா 24வது சூத்திரத்துல முடிச்சிருக்கோம். இப்ப 24ல இருந்து 40வது சூத்திரம் வரைக்கும் யோக சுதாகரம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் திரும்ப யோக சூத்திரம் வியாசபாஷியும் பார்க்கலாம். இதுல நான் போன முறை அந்த லாஸ்ட் சூத்திரம் 24வது சூத்திரம் போன கிளாஸ்ல முடிச்சிருக்கோம் யோக சுதாகரத்துல. அதுல விருத்தி விட்டு போயிருந்துச்சு, உங்களுக்கு விருத்தி இல்லாம இருந்துச்சு. அதனால இந்த 24வது சூத்திரத்தையும் சேர்த்தே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். 3வது பாதம் விபூதி பாதம் யோக சுதாகரம் 24வது சூத்திரம். பலேஷு ஹஸ்தி பலாதீனி பலேஷு ஹஸ்தி பலாதீனி. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா சம்யமத்தோட விஷயங்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த சம்யமத்தோட விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்தியாதி பலாதீனி சம்யமாத். ஹஸ்தியாதி அப்படின்னா யானை முதலியவைகளோட பலத்துல பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய பலத்துல சம்யமம் பண்றதுனால நமக்கும் அந்த யானையோட பலமானது உண்டாகும், அந்த பலம் சித்திக்கின்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். விருத்திக்காரர் என்ன பண்றார், எழுதுறார் ஹஸ்தி அனுமதாதீனாம் பலேஷு. ஹஸ்தி அப்படின்னா யானை, அதுக்கப்புறம் ஹனுமத் ஆதீனாம் அப்படின்னா அனுமனா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ரொம்ப பலத்தை உடையவங்கெல்லாம் புராணத்திலேயே இருந்திருக்காங்க. வீரபத்திரன் மாதிரியான பெரிய பராக்கிரமசாலிகளும் வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஆயுதத்தினால பெரிய இது இருக்குல்ல, பரசுராமர், இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த பலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சம்யமம் பண்றதுனால என்ன கிடைக்கும், அந்தந்த எதனெல்லாம் சம்யமம் பண்றோமோ அதெல்லாம் பலம் உண்டாகும். சொல்ற அஸ்தி ஹனுமதாதீனாம் பலேஷு, அந்தந்த பலங்கள்ல பாத்தீங்கன்னா தத் பாவேன சம்யமா, அந்த பாவத்துல சம்யமம் பண்றதுனால. நார்த் இந்தியாவில போனீங்க அப்படின்னா நிறைய வைஷ்ணவ ஆசிரமங்கள் பாத்தீங்கன்னா ஹனுமானை பாத்தீங்கன்னா முக்கியமா வச்சிருக்கோம். எல்லா வைஷ்ணவ ஆசிரமத்திலையும் பெரும்பாலும் ஹனுமனையே பிரதானமா வச்சிருக்க வைஷ்ணவ ஆசிரமங்கள் நிறைய இருக்கு. யூபியில எல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய எல்லா இடத்துலயும். அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆரத்தியெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, கிரவுண்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. நிறைய இந்த ஹனுமானை பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸ். அதான் இந்த டீனேஜில் இருக்கவங்க, கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பலம் பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் மாதிரியே எனக்கு பலம் வேணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டிசிப்ளின் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா யாரும் பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டாங்க. ஆனா யாரும் தப்பா எந்த ஒரு ஸ்திரீ விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பையன் கூட பாத்தீங்கன்னா தப்பா போக மாட்டான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹனுமனோட பக்தன். ஸ்திரீ விஷயத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு இதுவும் இருக்கவே இருக்காது.
ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் தாரண தியான சமாதி சொல்லித்தரேன். நான் பார்க்குற இடத்துல எல்லாம் பார்க்குறேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அனுமன் சாலிசா படிப்பாங்க. அனுமன் சாலிசா படிச்சுட்டு அவருக்கு ஒரு ஆரத்தி காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உட்கார்ந்து ஹனுமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பலம் என்ன இருக்கும், சஞ்சீவி மலையை வந்து தூக்குனாரு. அப்ப சஞ்சீவி மலையை தூக்குனாருன்னா எவ்வளவு பலம் இருக்கும் அப்படின்னா அந்த உருவத்தையும் உட்கார்ந்து அந்த பலத்தையும் தாரண தியான சமாதி பண்றது இங்க யாரும் இல்லை. மெடிடேஷனே விட்டு போச்சு. அதுதான் பிரச்சனை. வந்து ஆரத்தி காட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே நடக்காது. ஹனுமன் சாலிசா தான் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா ஒரு வாரத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 108 பண்றேன், 1008 பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்றவங்கலாம் பார்த்துருக்கேன், எல்லா சன்னியாசிகள். ஆனா உட்கார்ந்து ஹனுமனை தாரண தியான சமாதி பண்றேன். அதே மாதிரி கணபதியை பண்றோம். அப்ப என்ன, கணபதி வந்து யானையோட உருவம் தானே. அந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது மெடிடேட் பண்றாங்களா அப்படின்னா மெடிடேட் பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்துல பலேஷு தத் பாவேன சம்யமாத், பலத்துல அதனுடைய பாவம் பண்ணும் போது, அதுல சம்யமம் பண்ணும்போது தானி பலானி, நம்ம எதுல சம்யமம் பண்றோமோ அவைகளுடைய பலங்களானது யோகினக பிராதுர் பவந்தி, யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அப்ப யாரும் யோகிகள் இல்லை, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கர்மமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், புண்ணிய கர்மாவா பண்ணிட்டு இருக்கோம். யோகம் யாருமே பண்ணல. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் தாரணை பண்ணணும், அதுதான் பண்ணணும். ஆச்சரிய சொல்ற சித்தசிய ஸ்வதக. இப்ப கேள்வி வரும் யாருக்காவது, இது ரொம்ப முக்கியமான, இதை ஹைலைட் பண்ணி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் என்ன ஆயிட்டு இருக்கு, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த சூக்ஷ்ம தேகம் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு எத்தனை கோடி ஜென்மம் நடந்திருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. அனந்த கோடி ஜென்மங்கள் நம்ம பிறந்துகிட்டே இருக்கோம். இந்த வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ அத்தனை நட்சத்திரங்களா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது ஒரு கணக்கு. என்ன முடியுமா, வானத்துல இருக்க நட்சத்திரங்களை என்ன முடியுமா அப்படின்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், என்னவே முடியாது. அந்த அளவு நம்ம பிறந்திருக்கோமா. அப்போ அந்த அளவு பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுல எத்தனை முறை யானையா பிறந்திருப்போம், எத்தனை முறை குரங்கா பிறந்திருப்போம், அதெல்லாம் இருக்குல்ல. அப்ப எல்லா பிறப்பும் பிறந்திருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துல எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் அதுக்குள்ளார இருக்கு. அதுக்குள்ளார இருக்கிறதுனால இங்க ஆச்சரியர் அதனால சொல்றாரு, சித்தஸ்ய, இந்த சித்தத்திற்கு ஸ்வத சர்வ சாமர்த்தியா தித்தியர்த்தக, இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே, இயல்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமர்த்தியங்களும் இதனிடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசியாவும் பிறந்து அதனுடைய சம்ஸ்காரம் வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல இருக்கு. அப்ப நம்ம வெளியில கொண்டுட்டு வரதுக்கான ஒரு விஷயம்தான் எது அப்படின்னா, எந்த பலமா இருந்தாலும் சிங்கத்தோட பலம் நமக்கு வரணும் அப்படின்னா சிங்கத்தை மெடிடேட் பண்ணி அந்த பாவம் நமக்கு உண்டாச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், சிங்கத்தோட பாவம் வந்துச்சுன்னா அதோட பலம் நமக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசியா இருந்தாலும் நம்மள என்ன பண்ண முடியும், சம்யமம் பண்ண முடியும். அதோட ஒன்று கலக்கணும், முக்கியமானது சமாதி நடக்கணும். தாரண தியான சமாதி நடக்கணும். திரிபுட்டி இல்லாம போயிடும். அதோட நான் என்ன பண்றேன், மெர்ஜ் ஆயிடுறேன். மெர்ஜான மாத்திரத்துல அதனுடைய பலம் என்ன இருக்குமோ அது எல்லாம் இந்த சித்தத்துக்கு வந்து சித்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றது அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சர்வஜனா இருக்கிறது. சித்தம் வந்து அனந்த கோட்டி ஜென்மம் எடுத்ததுனால இதுக்குள்ளார எல்லா ஜீவர்களுடைய வாசனையும் அதுக்குள்ளார இருக்கும். புதுசா சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. எப்படி சுவாமி இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம மனுஷனா இருக்கோம். மனுஷனா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் தாவர சாமர்த்தியம் இருக்கா, இல்லை. அதுக்கப்புறம் இந்த கருடனா வந்து பாத்தீங்கன்னா வானத்துல ரொம்ப உச்சத்துல வந்து பறக்கிற சாமர்த்தியம் இருக்கா, இல்லை. மீன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சொரா மீன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முதல மாதிரியோ இல்லை சொரா மீன் மாதிரியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளார நீந்திர சாமர்த்தியம் இருக்கா, இல்லை. அப்ப இது எதுவுமே இல்லை நமக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த சூக்ஷ்ம தேகம் அடுத்த சரீரத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுது, அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சரீரத்துல உண்டாகிற பலம் எல்லாம் இதுக்கு உண்டாகுது.
அப்ப நம்ம கேட்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சரீரத்தோட இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன ஆகுது, சேரு. ஒரு ஒரு கருட பட்சியோட இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணோன்னே கருடனோட சாமர்த்தியம் வந்துடுது. ஒரு சிங்கத்துக்குள்ளார போனோன்னு இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு தான் சிங்கம் அப்படின்னு அபிமானிச்சு சிங்கத்தோட பலம் வந்துடுது. இப்படிதான் நமக்கு ஒவ்வொரு ஜென்மமும் சித்திக்குது. அப்ப ஒவ்வொரு ஜென்மம் சரீரம் எடுக்கும் போதும் நமக்கு அந்தந்த சரீரத்துல இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசமாயி அந்தந்த சரீரத்துல இருக்கிற பலங்களை நம்ம அடையிறோம். இதே காரியத்தை நம்ம இப்போ உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம தேகத்தை என்னுடைய சித்தத்தை நான் என்ன பண்ண போறேன், அந்த அந்த தேகத்தோட ஒரு சிங்கத்தையோ யானையையோ நான் என்ன பண்றேன், சம்யமம் பண்றது மூலமா அதோட நான் என்ன பண்ணிடுறேன்னா மெர்ஜ் ஆயிடுறேன். அப்படி மெர்ஜ் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த பூரண பலமானது இந்த சரீரத்துக்கும் உண்டாகின்றது, இந்த யோகிக்கு உண்டாகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு சொல்றோம் முந்தின ஜென்மத்தோட வாசனை தானே இப்ப வந்துட்டு இருக்கு நமக்கு. இப்போ முந்தின ஜென்மத்தோட வாசனை இல்லை அப்படின்னா இப்போ வந்து யோக சூத்திரத்துல உட்காந்து நம்ம கேட்க மாட்டோம். ஏதோ முந்தின ஜென்மத்துல யாரோ விதை போட்டிருப்பாங்க, எத்தனை ஜென்மத்துலன்னு தெரியல, அதோட சம்ஸ்காரம் தான் இப்போ நமக்கு யோக சூத்திரம் கேட்கறதுக்கு ஒரு இச்சை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் வரல, ஆத்தியாத்மிகத்துல வரணும் அப்படின்னு. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்ஸ்காரமும் சித்தத்துக்குள்ளார இருக்கு. அப்ப தாரண தியான சமாதின்றது அதை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு நிமித்தம் மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்ஸா? இதுக்கப்புறம் 25வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறது. பிரவருத்தியாலோகன்யாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம் பிரவருத்தியாலோகன்யாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். பிரவருத்தி ஆலோக்கா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 1:36 சூத்திரம் 1:36 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பார்த்திருக்கோம். விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு முதல் பாதத்துல ஒண்ணு பார்த்திருக்கோம். விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு அதுதான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. பிரவர்த்தி உற்பன்னா மனசகஸ்திதி நிம்மந்தினி 1:36 அந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு ஒரு அந்த சூத்திரம். ஜோதி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிருதயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோதின்ற கான்சியஸ்னஸோட இடம் வந்து அதுதான் முதல் பேஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் பிரகாசம். அது இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே அறிய முடியாது நமக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஜோதியில நமக்கு ஒரு பிரவருத்தி உண்டாகணும். பிரவருத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜோதியில நிக்கிறதுக்கு பேரு சம்யமம் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தின்னு பேர். பிரவருத்தின்றதுக்கு அர்த்தம் ஈடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். ஜோதியில ஈடுபடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜோதி பிரவருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிராட்டக்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு காற்று இல்லாத இடத்துல ஒரு தீபத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். முதல் பிரவருத்தி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதியை யாரு பாக்குறா அப்படின்னா, வெளியில ஃபர்ஸ்ட் ஜோதியை பார்த்தீங்க. ரெண்டாவது பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜோதியவே பிரகாசிக்கிறது யாரு, இந்த கண்கள். இந்த கண்கள் இல்லைன்னா இந்த ஜோதி தெரியாது. அப்போ இந்த வெளியில இருக்க ஜோதியையும் பிரகாசிக்க கூடியது இந்த கண்கள். அப்ப இந்த கண்கள்லயே மெடிடேட் பண்றது இதுதான் ஜோதி. இது ரெண்டாவது பிரவருத்தி அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இந்த கண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறது யாரு அப்படின்னா, பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் அறியறது. பிரகாசிக்கிறது யாருன்னா இந்த மனசுன்ற ஜோதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்களையும் பிரகாசிக்குது. அப்ப மூணாவது ஜோதி பிரவருத்தி எது அப்படின்னா, மனசையே வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிற ஜோதியில பிரகாசத்துல அவேர்னஸ்ல வந்து கவனம் வைக்கிறது. அதுக்கப்புறம் நாலாவது பிரவருத்தி புத்தி. புத்தி தான் மனசு இருக்கு அப்படின்னு சொல்ற ஜோதி. அப்ப அந்த மனசு புத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது, அது கான்சியஸ்னஸ்லயே பாக்குறது, புத்தியில இருக்கிற கான்சியஸ்னஸ்.
அதுக்கப்புறம் அதுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல சுயம் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருதயத்துல இருக்கிற ஆத்மா தான் ஃபைனலா இருக்கக்கூடிய நிர்குண நிராகாரம். இப்ப நம்ம எது வரைக்கும் போறோம் அப்படின்னா புத்தி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தின்னு பேர். எதுல பிரவருத்தி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவருத்தி ஆலோக அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரகாசம். வெளியில இருக்கிற பிரகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்திரிய பிரகாசத்துக்கு வந்து மனசோட பிரகாசத்துக்கு வந்து புத்தியோட பிரகாசத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த புத்தியை தாண்டி அடுத்த பிரகாசம் எது? சித்தம். மனசு சித்தம் எல்லாம் அந்த கரணம் எல்லாம் ஒண்ணு. அதோட வந்தீங்க அப்படின்னா அந்த பிரகாசத்திலேயே என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரண தியான சமாதி. இத பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம வியவகித விப்ரகிருஷ்ட ஞானம். என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அணு அளவு இருக்கிறதையும் கூட நீங்க அறிய முடியும். புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேப்ல போய் பார்க்க வேணாம். அந்த சம்யமம் பண்றது மூலமாயே ஒரு யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா அணு அளவு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்துக்கு அப்புறம் வியவகித அப்படின்னா பூமிக்கு கீழே மறைஞ்சிருக்கிறதையும் பக்கத்துல ஒரு மலைக்கு பின்னாடி இருக்கிறதையும் ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒரு வாலுக்கு பின்னாடி இருக்கிறதையும் ஒரு நல்ல லாக்கர்ல இரும்பு லாக்கர்ல உள்ளுக்குள்ளார இருக்கிறதையும் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா தடைகளோடு கூடி இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்க முடியும். தடைகளை தாண்டி பார்க்க முடியும். அப்ப நீங்க உங்களுக்கு மறைப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்க முடியாது. எந்த ஒரு மறைப்பு இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது ரெண்டாவது வியவகிதான்னு பேர். அப்புறம் விப்ரகிருஷ்டன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல நமக்கு அந்நியமா ரொம்ப தூரத்துல இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிறதையோ இல்ல வந்து சொர்க்கத்துல இருக்கிறதையோ கைலாயத்துல இருக்கிறதையோ எந்த வஸ்துக்கள் தூரமா இருந்தாலும் அதையும் பார்க்கிற சாமர்த்தியமானது யோகிக்கு உண்டாகின்றது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 36வது சூத்திரம் 1ல என்ன சொல்லியிருக்கு? விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு பேர். இந்த ஜோதிஷ்மதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு முன்னாடி சூத்திரம் ஒண்ணு இருக்கு. 35வது சூத்திரம் இருக்கு. விஷயவதி வா பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு பேர். அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒன்னுத்துல பிரவருத்தி உண்டாச்சுனாலும் அது என்ன பண்ணும் தெரியுங்களா? மனச கற்றதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொல்லுது. நல்லா தெரிஞ்சுங்க. யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நான் சொல்றோம், மனசை வந்து பாத்தீங்கன்னா தன் வசப்படுத்துறதுக்கு யோகம் வேணும். தன் மனசை தன் வசப்படுத்தலை அப்படின்னா நீங்க ஞானத்துக்கு போக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியில இருக்கிற ஒரு சின்ன லைட்ல வந்து ஒரு தீபத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி முதல் பிரவருத்தி உண்டாச்சுனாவே உங்களுக்கு என்ன ஆயிடும்? மனசக ஸ்திதி நிபந்தினி. மனசோட ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா அங்க சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போடுற சாமர்த்தியம் உண்டாகும். அது வந்து பாத்தீங்கன்னா ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 விஷயங்கள்ல எதுல வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதை 2 மெயின்டைன் பண்றோம் முக்கியமா? 2 நம்ம சொல்லியிருக்கோம். ஒண்ணு ரூபம், ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தம். இந்த 2 தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகம் கவனிக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர ரூபத்தை வச்சுக்கிட்டு பண்ணினாலும் இல்ல ஒரு தீபத்தை வச்சு பண்ணினாலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூபத்துல வந்துடும். ரூபானுவித்த சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு. அதே வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை வச்சுக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னா ஓங்காரத்தையோ இல்ல உங்களோட ஈஸ்வர நாமத்தையோ வச்சுக்கிட்டு அதுலயே பிராக்டிஸ் பண்ணா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மனசை கட்டி போடுறதுக்கு உதவும். இதெல்லாம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எங்க வரணும் அப்படின்னா ஜோதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரணும். ஜோதி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி இல்ல. ஜோதின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கல்பனை பண்றது? வெளியில இருக்கிற ஜோதியை பார்க்கலாம். உள்ளுக்குள்ளார அந்த ஜோதியை கொண்டு வரணும்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, புத்தி இதையே மெடிடேட் பண்றது. நம்ம அதுல இருக்கக்கூடிய பிரகாஷ அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுன்னு நான் ஒன்று சொல்லுவேன். என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன்ல உங்களுக்கு, எங்கேயாவது ஒரு டச் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டச் பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை முடிக்கிறது, கண்ணை திறந்தீங்க அப்படின்னா அந்த கை டச் பண்றது தெரியும். இந்த புருவ மத்தியில லைட்டா டச் பண்ணுங்க, பக்கத்துல சாஃப்டா லைட்டா டச்சும் பண்ணாம டச் பண்ணணும்.
ஒரு உணர்வு வருதா? லைட்டா ஒரு உணர்வு வருது இல்ல, அதுதான் உணர்வு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? டச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா விரல் இந்த ஸ்கின்னோட டச் ஆயிடுச்சு. ஆனா டச் பண்ணக்கூடாது. டச் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லைட் உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதான் ஆலோகம். இதே மாதிரி மனசும் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களும் சம்பந்த பண்றதுக்கு நடுவுல வந்து ஒரு பிரகாசம் இருக்கு. இந்த புத்தியும் மனசும் சேர்ற இடத்துல ஒரு பிரகாசம் இருக்கு. அப்ப ரொம்ப சட்டில் இது. அப்ப அந்த சட்டிலா இருக்கிற விஷயத்தை நம்ம அறியணும் அப்படின்னா சாமானிய விஷயங்கள் எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி 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 இந்த பிரகாசத்துக்கு முதல் பிரகாசம் ஈஸி. பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை வச்சு பண்றது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. தீபத்தை பண்ணி பண்ணி உங்களுக்கு அபியாசம் இருந்தா மட்டும்தான் நீங்க சென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். சென்ஸ் ஆர்கன்ஸ்ல பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு வர முடியும். ரொம்ப அடுத்தடுத்து சட்டில் ஆகிட்டே போகும். இந்த ஜோதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதின்னு சொல்றது. அப்ப ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல பண்ணும்போது நமக்கு வந்து தடை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் போய்விடும். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு சூத்திரம் 36. அந்த ஜோதியில பண்ணும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும்னா அந்த ஜோதின்றது வந்து பாத்தீங்கன்னா சோகம் இல்லாதது. கூடவே ஒரு லாபம் கிடைக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சோகம் இல்லாததாகவும் ஆகும். கூடவே இப்ப இந்த சூத்திரத்தை சொன்ன ஞானங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா 1:36 சேர்த்துக்கணும், 1:35 சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இது மூலமா மனசு என்ன ஆகுது, ஒரே விஷயத்துல ஸ்திதியை அடைகின்றது, நிலை பெறுதலை அடைகின்றது. பாஷிக்காரர் என்ன சொல்றாரு பாப்போம். விருத்திக்காரர் விருத்திக்கு வந்துருங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றாரு ஜோதிஷ்மதி பிரவருத்தி அதஸ்தாத் அபிஹிதா. ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டேன். ஜோதிஷ்மதி பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. 2 சூத்திரத்தை சேர்த்து சொல்றேன் நான். விஷயவதிவா பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினின்னு இருக்கு 35. 1:35. 1:36 வந்து பாத்தீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதின்னு இருக்கு. ரெண்டுத்தையும் ஒன்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? விஷோகாவா ஜோதிஷ்மதி பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு முந்தின சூத்திரத்துல இருக்கிற பாதி பாட்ட அனுவிருத்தின்னு சொல்லுவோம். எடுத்து இந்த சூத்திரத்தோட இணைச்சுக்கணும். அப்ப விஷோகாவா ஜோதிஷ்மதி சோக்கமில்லாத ஜோதின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ்லயே நீங்க சம்யமம் பண்றதுனால பிரவருத்தி உற்பன்னா பிரவருத்தி உண்டாச்சு அப்படின்னா, அப்ப பிரவருத்தி உண்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன உண்டாகும்? நான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன். சும்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டும் போச்சு. 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் 10 நிமிஷம் ஆயிருக்கும், இன்னைக்கு போதும், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை 10 நிமிஷம் பண்ணா போதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை முடிச்சு பார்க்கிற டைம் 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா காலி. 40 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில செதறி போகாம ஒரு விஷயத்துல போக்கஸ் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பிரேக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டைம் ஜோனை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுறீங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஜோன் பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா மேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பிரேக் ஆயிடும். ஏன்னா இந்த 3 ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. நான் எங்க இருக்கேன்னு தெரியாம போச்சு, என்ன டைம் ஆச்சுன்னு தெரியல, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாடியோட இதுவும் தெரியல டக்குன்னு. ஏன் அப்படின்னா அந்த மெடிடேஷனோட மெத்தடே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலோகம் பிரகாசம். அந்த அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணோம்னா டைம் போயிடாது, டக்குன்னு போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஆகுறீங்கன்னா வியாபகம் ஆகுறீங்க. எப்ப பாடி மைண்டோட இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து இதுல ஆகிறது இல்லை, வியாபகம் ஆகிறது இல்லை. எப்ப நீங்க வெறும் கான்சியஸ்னஸ்ல வைக்கிறீங்களோ, ஜோதியில மட்டும் வைக்கிறீங்களோ, அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் ஆகும், கட்டப்படும், வேற எங்கேயும் சதறி போகாது, போக்கஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் அறிய முடியும். அதுதான் ஜோதிஷ்மதி பிரவருத்தி அப்படின்னு சொல்லப்படுது. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? அதஸ்தாத் அபிஹிதாஹா. அபிஹிதா அதஸ்தாத் அப்படின்னா கீழே 1:35 1:36 சூத்திரத்துல சொல்லப்பட்டது.
தஸ்யா யோ அயம் ஆலோகோ, தஸ்யாக அப்படின்னா அந்த ஆலோகம் என்பது, இந்த ஆலோகம் என்பது, ஆலோகம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகாசம். பிரகாசம்னா வெளியில பிரகாசம். அதே இந்திரியங்களுக்கு வரும்போது பிரகாசம்னா அவேர்னஸ், அறிவு. ஒரு விஷயத்தை பிரகாசிக்கிறது தான் பிரகாசம். எனக்கு தெரியுதா டச் பண்ண, ஆமா அதான் பிரகாசம். எனக்கு கேட்குதா சப்தம், ஆமா கேட்குது, அதான் பிரகாசம். நான் பார்க்குறேன்னா ரூபம் தெரியுதா, அதான் பிரகாசம். அப்போ பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களுக்கும் பின்னாடி இருந்துக்கிட்டு ஒன்றை அறிதோ அதுக்கு பேர் தான் பிரகாசம்னு பேர், ஆலோகம் அப்படின்னு பேர். தத்துவாலோக அப்படின்னு ஒரு கிரந்தம் வந்துட்டு இருக்குல்ல, இவங்க நம்ம சிருங்கேரி மரத்தோட ஒரு புக்கு வந்துட்டு தத்துவ ஆலோக, தத்துவாலோகன்னு பேர். தத்துவ ஆலோகம்னு என்ன அர்த்தம்? தத்துவ பார்வைன்னு சொல்லலாம், தத்துவ பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம். ஆயிடுச்சா? அப்போ ஜோதி, அது அந்த ஆலோகத்துக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஜோதின்னு பேர், பிரகாசம்னு பேர். அதுல பாத்தீங்கன்னா ஆலம்பனம், உங்களுடைய மனசை பாத்தீங்கன்னா அதுலயே கட்டி விட்டீங்க அப்படின்னா, அதையே சிந்திக்கிற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா, தாரண தியான சமாதி பண்ணினீங்கன்னா நிர்மல புத்தி சத்துவம், அந்த ஆலோகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசால பார்க்கும்போது நிர்மலமான புத்தி சத்துவம், நல்ல புத்தி சத்துவத்தோட இருக்கிறதை பாத்தீங்கன்னா பாக்குறதுன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த நிர்மல புத்தி சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மேல போட்டுங்க, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், சுத்த ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சுத்த ஜீவன் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுதான் பேரு நிர்மல புத்தி சத்துவம் அப்படின்னு பேரு. இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா எடுத்தீங்கன்னா அகங்கார தத்துவம், அஸ்மிதா நம்ம சொல்றோம்ல, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிர்மல புத்தி சத்துவம்னு பேர். அந்த புத்தியில இருக்கக்கூடிய பிரகாசம். அப்ப புத்தியில இருக்க பிரகாசத்தை டைரக்டா போயிருவீங்களா நீங்க? எடுத்தோன்னு புத்தியில இருக்கிறதுக்கு போற சாமர்த்தியம் நமக்கு இருக்கா? இல்லை. அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா சொல்றது. முதல் பிரவருத்தி வெளியில தீபம், ரெண்டாவது பிரவருத்தி இந்திரியத்தை மெடிடேட் பண்றது, மூணாவது பிரவருத்தி மனசை மெடிடேட் பண்றது, நாலாவது பிரவருத்தி தான் புத்தியில இருக்கக்கூடிய பிரகாசத்தை இது பண்றது. அந்த புத்தியில இருக்க பிரகாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றாரு சத்துவ குணத்தினால அது நிர்மலமா அந்த புத்தி பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல தஸ்ய சூக்ஷ்மே தஸ்ய சம்யமா, அதை சம்யமம் பண்றதுனால சூக்ஷ்மே பரமாணு ஆதவ், பரமாணு வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒண்ணு விளக்கும். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பரமாணுக்கள் பாத்தீங்கன்னா அதீந்திரியம்னு பேர். பரமாணுக்களை நம்ம இந்திரியங்களால பார்க்க முடியாது. பரமாணுக்களை பாத்தீங்கன்னா யோகத்துல இதுல நம்ம தர்க்க சாஸ்திரத்துல சொல்லும் போது பரமாணுவை பத்தி பேசும்போதே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாணு இந்த கண்களுக்கு விசிபிள் இல்லை, அதீந்திரியம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம பார்க்க முடியும், எதை பார்க்க முடியும்? ஒரு குடிசைக்குள்ளார ஒரு சூரிய கிரகணம் வருதுன்னு வச்சுங்களா, ஒரு கிரணம் வருது குடிசையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஜோப்படியிலலாம் சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட வழியா வருதுன்னு வச்சுங்க, ஒரே சின்ன இதா பீம் மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தூளா நிறைய டஸ்டா ஓடுற மாதிரி தெரியும்ல, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா திஸ்ரணுன்னு பேரு. ஒரு சின்ன டாட்டுக்கு நிறைய நமக்கு கோடிக்கணக்கா அதுல இருக்கும். அந்த ஒரு சின்ன பீம்ல அதுல ஒண்ணுக்கு பேர் பாத்தீங்கன்னா, ஒன்னு தனியாலாம் நம்மளால பார்க்க முடியாது. ஒன்ன எடுத்தோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா திஸ்ரணு அப்படின்னு பேர். 3 அணுக்கள் ஒன்னா சேர்ந்து அதுதான் இந்த கண்ணு பார்க்க முடிய, அதுக்கு அந்நியமா கண்ணு பார்க்காது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பரமாணுன்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாதாரண மனுஷங்களுக்கு பார்க்க முடியாதது அதீந்திரியம் அப்படின்னு. அந்த இடத்துல தர்க்கத்துல எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோகி பிரத்யக்ஷத்தை விட்டு விட்டுன்னு எழுதுவாங்க பிராக்கெட்ல. எல்லா டீக்காக்காரங்களும் எழுதுவாங்க யோகியோட பிரத்யக்ஷத்தை இதுல சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரத்யக்ஷம், இந்த 2 பேரோட பிரத்யக்ஷத்தை விட்டுட்டு மற்ற நம்ம எல்லாத்துக்கும் காமன் பரமாணு நமக்கு விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்துல யாரு பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை ஃபாலோ பண்றானோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பரமாணுவையும் அவன் பார்க்க முடியும். ஐயோ,
பரமாணு பார்க்குறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய இது தெரியுங்களா உங்களுக்கு? அவனால பரமாணுக்களையும் ஒன்றிணைக்க முடியும்னு சொல்லுது. கிரியேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் சித்தியே இதுதான். ஃபர்ஸ்ட் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசிபிளுக்கு வரணும், இவன் பார்க்க முடிகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரமாணுக்கள் எல்லாத்தையும் கமாண்ட் பண்ற சாமர்த்தியம் வந்துடும். எல்லா பரமாணுக்களும் ஒன்னா சேருங்க, ஒன்னா சேர்ந்து ஒன்றுக்கு ஒரு கிரியேஷனே பண்ணிடுறது, ஒரு ஆளை உற்பத்தி பண்றது, ஒரு வஸ்துவை உற்பத்தி பண்றது, இதெல்லாம். அப்ப முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா பரமாணு கண்ணுக்கு தெரியணும். அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல பிரகாசத்துல நம்ம சம்யமம் பண்றதால பரமாணு ஆதவ் ஒண்ணு ஒரு சித்தி. ரெண்டாவது பூமி வியவகித்தே, பூமிக்கு கீழே யாராவது கண்ணுக்கு தெரியுமா? கீழே வந்து பாத்தீங்கன்னா 50 அடி 100 அடியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புதையல் இருக்கு, கோல்டு இருக்கு, இல்ல சில்வர் இருக்கு, ஏதாவது நவரத்தினங்கள் இருக்கு, ஏதாவது புதையல் வந்து 10-20 அடியில யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பூமிக்கு மேல நடக்கிறோம், நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா யோகிக்கு வந்து எப்படி தெரியும்? பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நவரத்தனங்கள் புதையல்கள் எல்லாம் நல்லா தெரியும். பூமி வியவகித்தே. அதுக்கப்புறம் நிதி ஆதவ்னு போட்டாச்சு. நிதி ஆதவ், பூமிக்கு கீழே எதெல்லாம் பொக்கிஷங்களா புதையலா மூடி வச்சிருக்கோ அதெல்லாம் தெரியும். ரெண்டாவது. மூணாவது விப்ரகிருஷ்டே. விப்ரகிருஷ்டனா ரொம்ப தூரத்துல இருக்கிறது எது? மேரு அந்தர்வர்த்தி. மேரு அந்தர்வர்த்தினா மேரு பர்வதம்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம்ல. மேரு பர்வதம் 7 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்ட ஒரு பெரிய பர்வதம் மேரு பர்வதம்னு போனகோஷ ஞானத்துல நம்ம வியாச பாஷ்யத்துல பார்த்தோம். கவுத்து போட்ட கோன் மாதிரி, ஐஸ் கோன் வந்து எப்படி இருக்குமோ, கோன் ஐஸ் அந்த கப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா 7 லோக்கங்களும் 14 லோக்கங்களும் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த மேருக்குள்ளார மேரு அந்தர், மேருவந்தர் வர்த்தி, மேருவோட பர்வதத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய ரசாயனாத உச்ச, அதுக்குள்ளார என்ன ரசாயனங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நியாசாத் க்ஷேபாத் தேஷாம் ஞானம். நியாசாத் அப்படின்னா இந்த மனதை, அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அதனிடத்தில் வைப்பதால், நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் க்ஷேபணம்னு அர்த்தம். அதுலயே தொடர்ந்து வைக்கிறது மூலமா, தாரண தியான சமாதி பண்றது மூலமா என்னாகும்? ஞானம் சாட்சாத்காரோ பவதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமாணுவோட ஞானம் உண்டாகும். அப்புறம் பூமிக்கு கீழே இருக்கிற நவரத்தனங்களை அறிய முடியும், புதையல் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் மேற்பருவதத்துக்கு உள்ளாடக்கூடிய ரசாயனங்களையும் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்ப 7 லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாலும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா உண்டாகுது சாட்சாத்காரம். இப்ப நம்ம எல்லாம் அனுமானத்தினால நிறைய விஷயங்களை அறியறோம். அனுமானத்தினால அறியற விஷயங்கள் எல்லாம் இப்ப இந்த லோகத்துல நிறைய இருக்கு. டயக்னைஸ் பண்றது, அனுமானம் பண்ணி அறியறது, இதெல்லாம் நிறைய குஷலர்கள்லாம் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகி இது மாதிரி பண்ணும்போது பிரத்யக்ஷமா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவன் அறிந்து கொள்ள முடியும். சாட்சாத்காரோ பவதி. அது மட்டும் இல்ல, சொல்றாரு சௌர ஆலோக சம்பிரயோகாத். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌர ஆலோக சம்பிரயோகாத் கூடாதி சாட்சாத்காரவத் இத்தியர்த்தா. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி இருக்குன்னு வச்சுங்களேன், சூரிய பிரகாசம் இருக்கு. சௌரிய ஆலோக, சௌரிய ஆலோகன்னு அர்த்தம் சூரியனோட ஆலோகம் பிரகாசம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு அறைக்குள்ளார மேல ஒரு குடிசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வந்து இருக்கு, ஒரு ஜோம்படி. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு, கதவெல்லாம் பூட்டி இருக்கு. கதவெல்லாம் பூட்டி வச்சோன்னா உள்ள இருட்டா டார்க்கா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சூரிய கதிர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருதுன்னு வச்சுங்க, சின்ன ஹோல்ஸ், அந்த பர்ணசாலையில லைட்டா ஒரு ஹோல் இருக்கு. அது வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி ஒரு பிரகாசம் அந்த குடிசைக்குள்ளார வந்தோன்னு என்ன ஆகுது? அந்த குடிசை உள்ள ஃபுல்லா எப்படி பிரகாசிக்கின்றதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சௌர ஆலோக சம்பிரயோகா, சூரியனோட ஒளியானது உள்ள வந்து கூடாதி சாட்சாத்காரவத்து, அந்த குடிசைக்குள்ளார இருட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி இந்த புவனத்துக்குள்ளார என்னாகும்? இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதை நீங்க சம்யமம் பண்ணினீங்க அப்படின்னா அது சூரிய பிரகாசத்துக்கு சமமானது. அது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க சர்வத்தையும்
உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். ரொம்ப முக்கியமானது. ரைட்ஸா? இது சொல்லுங்க. ஆமா, அதேதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அகங்கார தத்துவம் நம்ம சொல்றோம், சாஸ்மிதான்னு சொல்றோம்ல. சாஸ்மிதால வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம் ஒண்ணு, அபிமானம் அது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசம், ஆலோகம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா வந்து நம்ம எடுக்கும் போதே என்ன பண்ணணும், இதுக்கும் தலைப்பு என்ன போட்டுக்கணும், சாஸ்மிதான்னு போட்டுக்கணும். சாஸ்மிதா சமாபத்தின்னு போட்டுக்கணும். சரிச்சா? ஆனா இதுல பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உண்டாகாது. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கத்தை தான் ஆரம்பிக்கணும். வெளியில இருந்து ஆரம்பிச்சு புத்தி வரைக்கும் போகணும். இதோட வச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 26வது சூத்திரம் வருது. புவன ஜானம் சூரியே சம்யமாத். புவன ஜானம் சூரியே சம்யமாத். புவன ஜானம் சூரியே சம்யமாத். புவன ஜானம், புவன ஜானம்னா உங்களோட இதுல வந்து 7 லோக்கங்கள்னு போட்டிருக்கேன். 7 லோக்கங்கள்னு போட்டுருக்கேன். 2 உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா புவன கோஷத்துக்கு வந்து ஒரு 7 தான் போட்டிருக்கேன். 2 7 தானே 14 லோக்கங்கள். வியாச பாஷையில தெளிவா பார்த்துருக்கோம். பூமி வரைக்கும், பூமிக்கு கீழே இருக்கிறது அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாளம் வரைக்கும் மொத்தம் 8வது தான் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பூமியில இருந்து மேல பாத்தீங்க அப்படின்னா பூமி வந்து பாத்தீங்கன்னா பூவா சுவா, பூர்லோகம், பூவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். அப்ப பூமியிலிருந்து 7, பூமிக்கு கீழே 7, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 14 லோக்கங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புவன கோஷம் அப்படின்னு பேர். இது எல்லாம் எதுல கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா மேரு பருவதத்துல கட்டப்பட்டதா இருக்கு. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா சூரிய சம்யமாத். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரு பருவத்தை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. சென்டர்ல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மேரு பருவம். கண்ணுக்கு தெரியாது. அப்ப நம்ம சூரியன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால, சூரியனை சம்யமம் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க ரிஷிகேஷ் ஹரித்வார் மாதிரி போயிடணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க இந்த இது மாதிரி ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முத்திரை பேர்லாம் மறந்து போச்சு. இந்த முத்திரையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூ ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் வந்து ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைகள் மறைச்சிரும். சூரியனை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். மாத்தியானிக்க சந்தியா பண்றவங்களுக்கெல்லாம் இது நல்லா பிரசித்தமா தெரியும். அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இமம்மே வருண ஸ்ருதி ஹவமத்யாச்ச முரடயா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவோம். இதெல்லாம் நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன், மறந்து போச்சு. அதானே கட்டதில் மந்திரம் மறந்து போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா அது இருக்கு, அதுவும் இங்கே இருக்கு. இல்ல இதுவும் இருக்கு, நீங்க சொல்றதும் இருக்கு, இது சொல்றதும் இருக்கு. மொத்தக்காதி நீக்கம். ஆமா 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 இது இது எல்லாமே இந்த இதுக்காக தான், இதுக்காக தான். அதை வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா அதை மந்திரங்களோட பிரயோகத்தை பண்ணி நல்லா பார்த்து இந்த சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெடிடேட் பண்றோம். தாரண தியான சமாதி நடக்குதுன்னா கையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா முத்திரை இல்லாம கண்ணு போயிடும். அப்ப இந்த கையில முத்திரையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்காம வெறும் சூரியனை மட்டும் நம்மளால பார்க்க முடியும். அதுல தாரண தியான சமாதி பண்றது மூலமா புவன கோஷ ஞானம் பவதி. 7 லோக்கங்களை பத்தின ஞானமும் உங்களுக்கு பூரணமாக உண்டாகும். விருத்திக்கு வந்துருங்க. விருத்தியில சொல்றார். சரி, இது எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சூரியனை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்க, நான் போன வியாச பாஷ்யத்துல சூரியனை பண்ணணும்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனையே பண்ண வேணாம். இந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதான் சூரியன். சூரியன் நாடி, அதுக்கப்புறம் இந்த கண்ணு தான் சூரியன். இது மாதிரி உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷினி அக்ஷ புருஷ வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வெளியில எவன் சூரியனாக பிரகாசிக்கிறானோ அவன்தான் இந்த கண்களில் வந்து பாத்தீங்கன்னா சூரியனாக பிரகாசிக்கின்றான். வேத மந்திரம், சாந்தோக்கியத்துல இருக்கிற மந்திரம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால சூரியனை பார்க்க முடியல சுவாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒடியா பாபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம கீதா பிரஸ் புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அகண்டானந்த சுவாமி அப்படின்னு பேர். அகண்டானந்த சுவாமியோட குருநாதருக்கு பேர் கரபாத்திரி சுவாமின்னு பேர். சங்கராச்சாரியாரா பூரி சங்கராச்சாரியாரா இருந்தார். அவரோட குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடியா பாபா அப்படின்னு பேர். அந்த ஒடியா பாபாவோட இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒடியா பாபாவோட மெடிடேஷன் போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சொருகி இருக்கும். ஒரே ஒரு கண்ணு மட்டும், இந்த கண்ணு மட்டும் மேலே போயிருக்கும். இந்த ஒயிட் பால் ஆயிடும். இதுலேயே மெடிடேட் பண்ணுறது. இந்த ரைட் சைடு கண்ணுலேயே மெடிடேட் பண்ணுறது. எனக்கு இப்போ நான் பண்ணுறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. இது என்ன ஆகிடும்னா மெடிடேட் பண்ண 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 என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐபால் வந்து கருவிலி இருக்குல்ல அது மேலே போயிடும். அப்போ எப்படி இருக்குன்னா பேய் மாதிரி கண்ணு மட்டும் வெள்ளையா இருக்கும். இது மாதிரி இந்த ஒடியா பாபா வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணியிருக்காரு. பெரிய யோகி அவர். ஒடியா பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணியிருக்காரு. தக்ஷினி அக்ஷ புருஷ வித்யா அப்படின்னு பேர். ரைட் சைடு கண்ணில் ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாடியோட இது நடக்கிறது. சூரிய நாடி வலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நாடி. அப்போ அந்த சூரிய நாடி போகிறது மூக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு, கண்ணுலேயும் உண்டு. கண்ணில் பண்ணினீங்கன்னா தக்ஷினி அக்ஷ புருஷ வித்யா, இதுவும் சூரியனோட சமயமும் தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்க்காமையே உங்களுடைய வெறும் சூரிய நாடியில மட்டுமே பிரயோகம் பண்ண முடியும். வெறும் சூரிய நாடியே கவனிச்சுக்கிட்டு இருக்க. இத சந்திர நாடியை பிரேக் பண்ணிடுங்க. ஆனால் பாடி ஹீட் ஆகும். அதுக்கெல்லாம் வந்து நல்ல குருநாதர் மூலமாக தான் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆகிடும். சூரிய நாடியை மட்டும் பிரயோகப்படுத்தினா உடம்பு தாங்காது உங்களுக்கு. வெறும் சூரிய நாடியில மட்டும் கண்ணை விட்டுருங்க. கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிங்க. கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் சூரிய நாடியை மட்டும் இதை மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். சூரியனை வந்து இது பண்ற மாதிரி, சம்யமம் பண்ற மாதிரி. அப்ப 3 மெத்தடு. சூரியனையே பார்க்கறது, இல்லைனா கண்களை வலது கண்ணை பார்க்கறது, இல்லைனா வலது மூக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு மூக்கிலேயே இருக்க சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பிரயோகம் நார்த்து சம்பிரதாயத்துல இந்த பிரயோகம் இருக்கு. நார்த் சம்பிரதாயத்துல நீங்க நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா நல்ல தபஸ்விகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சந்திரனையே பிரயோகம் பண்ணுவாங்க. பகல் ஃபுல்லா சந்திரனை பிரயோகம் பண்ணுவாங்க. ராத்திரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாடிய பிரயோகம் பண்ணுவாங்க. 2 மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா சமயமம் பண்ணுவாங்க. நீங்க ஆப்போசிட்ல பண்ணினீங்கன்னா இந்த யோக தண்டம்னு ஒன்று வச்சிருப்போம் பாத்தீங்களா? அந்த யோக தண்டமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நாடி போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அந்த யோக தண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அக்கிள் இருக்குல்ல, இந்த பாகத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த நாடி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சூரிய நாடி ஓடிட்டு இருக்கு, எனக்கு சந்திர நாடி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த பக்கமே வச்சிங்கன்னா அந்த அக்கிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு யோக தண்டத்தை வச்சு நிப்பாட்டி கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் நாடி ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ இது மாதிரி நார்த் சம்பிரதாயத்தில் வந்து இன்னும் இருக்காங்க. நல்ல நல்ல ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நான் குஜராத்தில் வந்து நர்மதா பரிக்கிரம் பண்ணும்போது ஒரு நார்த் சம்பிரதாயத்து ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். ஏகாந்தமானது. அந்த இடத்துல வந்து இந்த பிரயோகம் பண்ணிட்டு இருக்கவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ல பண்ணலாம்னு இருக்கு. பாஷிகார் சொல்ற, இது விருத்திகாரர் சொல்ற, சுஷும்னாதி சகஸ்ர மயூக மாலினி. சுஷும்னா முதலிய ஆயிரக்கணக்கான கிரணங்கள். இங்க வந்து ஆயிரக்கணக்கான கிரணங்கள் மாதிரி என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரக்கணக்கான நாடிகள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இந்த ஆகாசம் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியனோட ஆயிரக்கணக்கான நாடிகள் இது கதிர்களோட இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சூரியனோட கதிர்களோட நம்மளுடைய நாடிகள் ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுடைய கரும பலன்கள் எல்லாம் சூரியனுக்குள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் இந்த நாடிகள் மூலமா 1 to 1 கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு பெர்சனுக்கும் தனித்தனியான கரும பலனை கொடுக்குறார். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடிகளுக்கும் சூரியனோட கதிர்களுக்கும் உள்ள சம்பந்தம் தான், பைப்லைன் தான். அப்போ சுஷும்னாதி சகஸ்ரமயூக மாலினி திவி, இந்த பிரகாசமுடைய இந்த வானலோகம் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான சூரிய கதிர்களோடு கூடி இருக்கு. அதுல தியோதமானே மார்த்தண்ட மண்டலை, அதுல பிரகாசிக்கின்ற அந்த சூரிய மண்டலம் இருக்குல்ல,
அந்த சூரிய மண்டலத்துல சம்யமம் பண்றதுனால, சூரிய மண்டலம் எது? வெளியிலயும் சூரிய மண்டலம், இந்த கண்ணுலயும் சூரிய மண்டலம், இந்த நாசிலையும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய மண்டலம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் போது சம்யமாத் திருஷ்ய அபின்னம் சித்தம். ரொம்ப முக்கியமானது. நம்ம சும்மா பார்க்குறோம், ஆப்ஜெக்டா பார்க்குறோம்னா நடக்காது. இந்த திருஷ்யம் வந்து நம்ம எதை பார்க்குறோமோ அதோட அபின்னமா இந்த சித்தம் எப்போ ஆகுதோ, அபின்னமா எப்போ ஆகும்? பேதம் இல்லாம. தாரணையிலையும் பேதம் இருக்கு, தியானத்திலையும் பேதம் இருக்கும். அது வேற நான் வேறன்னு மெடிடேட் பண்ணும் போதும், சமாதி நடக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதி நடக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதுவும் ஒன்னாயிடும். சமாதி சமதாவஸ்தா. தியானம் பண்றவன், தியானம் பண்ற வஸ்து, இந்த ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிருச்சு அப்படின்னா, மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுதான் இங்க சொல்றாரு திருஷ்ய அபின்னம் சித்தம். திருஷ்யமா இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலத்தோட உங்களுடைய சித்தம் என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சதுர்தச புவனானி. அந்த சூரியன் எங்கெல்லாம் பிரகாசிக்குது? இந்த 7 லோகங்களையும் சூரிய பிரகாசம் பிரகாசிக்குது. அதோட நீங்க மெர்ஜ் ஆயிட்டீங்க அப்படின்னா, சூரியனோட பிரகாசம் எங்கெங்கெல்லாம் பரவுதோ அதெல்லாத்தையும் உங்களுக்கும் அறிய முடியும். ஏன்னா அதோட மெர்ஜ் ஆயிட்டீங்க. சூரியனுக்கு எது பிரகாசம்? புவன கோஷம். மொத்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 7 லோகங்களையும் பிரகாசிக்கிறான். அதனால புவனானி சதுர்தச புவனானி சாட்சாத் கரோதி இத்தியர்த்தா. இவன் அந்த சூரிய பிரகாசத்தோட ஒன்றிணைஞ்ச காரணத்தினால 7 லோகங்களையும் இவனும் அறிகின்றான். முக்கியமானது. அதுக்கப்புறம் அயமேவ சகல புவன சாட்சாத்காரோ அஸ்மின் சாஸ்திரே. அயமேவனா இந்த இந்த இதுக்குதான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல புவன சாட்சாத்காரம். இருந்த இடத்துல இருந்தே முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன சேட்டலைட் அனுப்புனாங்க. சேட்டலைட் அனுப்பாததெல்லாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல ஜோதிஷ சாஸ்திரத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சயின்ஸ் எல்லாம் எப்போ போய் பிடிக்கும்னே தெரியல. மெதுவா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ இதெல்லாம் தப்புன்னு சொல்றவன்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஒத்துப்பான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ஞானம் எல்லாமே யௌகிக்க ஞானம், யோகிகளோட ஞானம், ரிஷிமார்களோட ஞானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா அறியறதே இல்லை, எல்லாம் யோகத்து மூலமா அறிஞ்சது. அப்போ இந்த அயமேவ, இந்த இதுவே தான் சகல புவன சாட்சாத்காரம். சகல புவனத்தையும் 7 லோகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய ஞானம் எதுவோ அஸ்மின் சாஸ்திர, இந்த ஞானம் இந்த சாஸ்திரத்தில் மதுமதி சித்திரித்யுச்யதே. இந்த சித்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மதுமதி அப்படின்னு, மதுமதி அப்படின்னு பேரு சொல்லப்படுகிறது இந்த சித்திக்கு. எக்ஸ்ட்ரா வியாச பாஷ்யத்தில் இல்லாத இங்க ஆச்சாரியர் சொல்லிட்டேன். 26 முடிச்சு. 27வது ஞானம் சந்திர தாரா வியூக ஞானம். சந்திரதாரா வியூக ஞானம். சந்திரதாரா வியூக ஞானம். சந்திரே தாரா வியூக ஞானம். சந்திரே ஏகாரத்தை விட்டுட்டேன். சந்திரே தாரா வியூக ஞானம். சந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால ஒரு குரூப் இருக்கு. சூரியனை பேஸ் பண்ணி இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள், சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள். அதனால்தான் வந்து சூரிய மாசம் சந்திர மாசம் தனித்தனியா பிரிச்சிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள்னு ஒரு 3-4 ஃபேமிலிஸா பிரிச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால நல்லா பண்ணலாம். படுத்துக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு தலைனையை வச்சுக்கிட்டு படுத்துருங்க. டெரஸில் போய் படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. மெதுவா தாரண தியான சமாதி பண்ணு. நல்ல தாரண தியான சமாதி நடந்துச்சுன்னா சந்திரன்ல தாரா வியூக ஞானம். தாராக்கும் நட்சத்திரத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? ஸ்தான விசேஷம், வேற எதுவும். காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நட்சத்திரங்கள்னு பேரு. அது சிலவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தேசத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தாரான்னு பேர் வச்சிருக்கோம். வேற எதுவும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். கேட்டகிரியா பார்த்தா ஒன்று தான். ஆனால் வந்து இருக்கிற இடத்த பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல். இப்போ நம்ம சொல்கிறோம் எம்எல்ஏ அப்படின்னு, நம்ம மனுஷன் தானே அவெல்லாம். எம்எல்ஏவாக இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் எல்லாம் மனுஷன் தானே. ஆனால் பொசிஷன், அந்த பொசிஷனில் இருக்கும்போது எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் தான் காமனா.
ஆனா அந்த நட்சத்திரம் சில இடங்கள்ல இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னா தாரகைகள்னு பேர், தாரான்னு பேர். அப்போ அந்த தாரகைகள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களோட வியூகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதை, அது போகக்கூடிய மார்க்கம், எங்க இருந்து வந்துச்சு, எப்படி எந்த டைரக்ஷன்ல போகுது, இது நாளைக்கு எங்க போகும், அடுத்த வருஷம் எங்க போகும், இந்த பத்தின ஞானமானது ஒரு யோகிக்கு உண்டாகின்றது. எங்க சம்யமம்? சந்திரன்ல சம்யமம் பண்றதுனால. விருத்திகாரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். நக்ஷத்திர பதவ், நக்ஷத்திர பதவ், நட்சத்திரத்தோட பாதையில, நட்சத்திரத்தோட பாதையில துஷாகர பிம்பே, துஷாகர பிம்பே சம்யமாத். இந்த நட்சத்திரத்தோட பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான தூசி, துஷாகரன்றதுக்கு அர்த்தம் தூசி மாதிரி, டஸ்ட் இருக்குல்ல, அந்த டஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிம்பங்கள் இருக்கு. நீங்க கண்ணை திறந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், நிறைய, எல்லா நாளும் தெரியறது இல்லை, சில நாள்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொட்டி கிடக்கும் அப்படியே நட்சத்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நட்சத்திரம் அதெல்லாம் விட்டுருங்க, நிறைய டஸ்ட் மாதிரி நிறைய நட்சத்திர கூட்டம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் வந்து துஷாரகர பிம்பேன்னு பேர். இந்த துஷாரகரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நட்சத்திர கூட்டம், துளி துளியா தூசி தூசியா இருக்கிறது. துஷானா தூசி, தூசி தூசியா டஸ்ட் மாதிரி இருக்கிறது. அதோட பிம்பே அப்படின்னு அர்த்தம், அந்த பிம்பம் அப்படின்னா நட்சத்திரத்தோட பிம்பம் எது அப்படின்னா சந்திரன். துஷாகர பிம்பம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சந்திரன் அர்த்தம். அந்த சந்திரனோட பிரகாசத்துல, அதோட பிரகாசம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தூசி மாதிரி கொட்டி கிடக்குது. அதுல சம்யமம் பண்றது மூலமா நக்ஷத்ராணாம் நிவேஷ விசேஷம் சாக்ஷாத் கரோதி. நட்சத்திரங்களோட சன்னிவேச அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அதோட போக்கு, அது எங்கெங்கெல்லாம் போகும், எப்படி எல்லாம் போகும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய போக்கானது சாக்ஷாத் கரோதி, இந்த யோகி நேரடியாக அறிகின்றான். இது அப்புறம் சூரியஸ்ய நக்ஷத்திர அபி அபி அபிபா அபி சூரியஸ்ய நக்ஷத்திர அபிபாவகத்வாத். இப்ப நீங்க ஒரு கேள்வி யாருக்காவது வரலாம், சாமி போன சூத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புவன கோஷ ஞானம் சொல்லிட்டீங்கல்ல, அப்ப சூரியனோட பிரகாசத்துல பண்ணாவே உங்களுக்கு எல்லா ஞானமும் தெரிஞ்சிருமே சுவாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர சந்திரன்ல எதுக்கு நான் வந்து தனியா செப்பரேட்டா பண்ணணும், யாருக்காவது கேள்வி வரலாம். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்துல அதுக்கு எழுதல, இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதுறார், இவருக்கு தோணி இருக்கு என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட பிரகாசத்தை நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா? நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஒன்று தெரியாம போறதுக்கு 8 காரணங்களை சாங்கியகாரிக்கால நம்ம சொல்லியிருக்கோம். சாங்கியகாரியால அதி தூரே, அதி சாமீப்யாத், வியவகிதே, அபிபவாத் அப்படின்னு வரிசையா ஒரு 8 காரணங்கள் சொல்லியிருக்கோம். எது அப்படின்னு கேட்டா, ரொம்ப பக்கத்துல இருந்தா கண்ணுக்கு தெரியாது, அதி சாமீப்யாத், பக்கத்துல இருந்தா கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தா கண்ணுக்கு தெரியாது, நடுவுல ஏதாவது தடைகள் இருந்தா கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி அபிபவம் அப்படின்னா ஒண்ணுத்தோட பிரகாசம் இன்னொன்னுத்த வந்து மறைச்சிடும். இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்குல்ல, இப்ப நட்சத்திரம் எல்லாமே போச்சு, நட்சத்திரம் இருக்கா, சந்திரன் இருக்கா, என் கண்ணுக்கு தெரியலையே. ஏன் அப்படின்னா சூரியனோட பிரகாசம் நட்சத்திர சந்திரனோட பிரகாசத்தை அபிபவம் பண்ணிடுச்சு அப்படின்னா மூடி மறைத்து விட்டது. இதோட பிரகாசம் அதிகமா இருக்கிறதுனால நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியல. இப்போ ஒருத்தன் சூரியனோட பிரகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்ணும் போது அவனுக்கு என்ன தெரியாது, நட்சத்திரமும் சந்திரனும் கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த 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 சம்யமத்தை எப்ப பண்ண முடியும்? பகல்ல பண்ண முடியாது. எப்ப பண்ண முடியும்? ராத்திரியில தான் இந்த சந்திரனோட சம்யமத்தை பண்ண முடியும். பகல்ல ராத்திரியில சூரியனை சம்யமம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராத்திரியில சூரியனை பண்ண முடியாது. சிம்பிள். சூரியனோட பிரகாசத்தை ஆச்சாரியர் சொல்றாரு,
சூரியஸ்ய நக்ஷத்திர அபிபாவகத்வாத், சூரியனுடைய பிரகாசம் நட்சத்திரத்தோட பிரகாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபிபவாத் அப்படின்னா மூடி மறைப்பதால் என்ன ஆகும்? மூடி மறைப்பதால் தத்து சம்யமாத்து சாட்சாத்காரோ ந பவதி. நீங்க ஏதாவது சாட்சாத்காரம் பண்றீங்க, இதை சம்யமம் பண்றீங்கன்னு வச்சுங்க, சம்யமம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சூரியனை சம்யமம் பண்ணும்போது நட்சத்திரத்தோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட அதோட இது தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா சூரியனுக்கு முன்னாடி வாஸ்தவத்துல சந்திரனோ நட்சத்திரங்களோ விசிபிளே இல்லை. அதோட பிரகாசம் அந்த அளவுக்கு 3 புவனங்களையும் அறியலாம். ஆனா வந்து நட்சத்திரம் ஏன்னா பிரகாசத்தோட அறிய முடியாது. ஒரு பிரகாசம் அதுக்கு அந்நியமா இன்னொரு பிரகாசத்தோட என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிடும். உங்களுக்கு சின்ன பிரகாசம்லாம் பெரிய பிரகாசத்துல மெர்ஜ் ஆயிடுறதுனால சூரியனோட பிரகாசத்துல நட்சத்திர பிரகாசம் இருக்காது. பிரகாசம் வேறானதெல்லாம் பார்க்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தை பார்க்காது. சொல்லுங்க. ஆமா, நாடியில பண்ணீங்கன்னா அந்த பாசிபிள் இருக்கு, வெளியில இல்ல. இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் இருக்கான். நீங்க வந்து சூரியனை சமயமம் பண்றது அப்படின்னா முத்திரையை வச்சு பண்ணினீங்கன்னா நீங்க இதுதான் பண்ணி ஆகணும். ராத்திரியில பண்ணினீங்க அப்படின்னா நாடிகள்ல பண்ணலாம். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல பண்ணலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரகாசத்துல பண்ண முடியுமா? வெளியில இருக்க பிரகாசத்துல பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. உங்களுக்கு இப்ப நம்ம பிரகாசத்துல பண்றோம். இப்ப என்னோட வானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு நல்லா சூரியன்ல சமயம் பண்ண முடியும். நல்ல மேகமூட்டத்தோட ஒரு கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக என்ன ஆகும்? டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துலலாம் மேகம் வந்து கொஞ்சமாக இருக்கும். சூரியன் வந்து நிலா மாதிரி நமக்கு தெரியும், நிலா மாதிரியே சூரியன் தெரியும் ஒயிட்டாக. அப்படி தெரியும் போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நிலா மாதிரி தெரிஞ்சாலும் கூட வேற பிரகாசம் அங்கே தெரியறதே இல்லையே. இப்போ இதை பண்ணும்போது இதுதான் கிடைக்க முடியும் உங்களுக்கு. அங்கே நட்சத்திரத்தை பற்றின ஞானம்லாம் உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. அப்போ வெளியில பிரகாசத்துல பண்ணணும்னா ராத்திரியில தான் நீங்க பண்ணி ஆகணும், சந்திரன்ல சமயம். அப்ப ஆச்சரியம் இங்க சொல்லிட்டாரு, சூரியனோட பிரகாசம் நட்சத்திரனோட பிரகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கின்ற காரணத்தால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தத்து சம்யமா அந்த சூரியன்ல சம்யமம் பண்றதுனால சாட்சாத்காரோ ந பவதி, சந்திரனோட தாரகைகளோட சாட்சாத்காரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகாது அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டா எழுதிக்கணும். இதுக்கப்புறம் 28வது சூத்திரம் சொல்றாரு, துருவே தத்கதி ஞானம். துருவே தத்கதி ஞானம். நான் 3 கேட்டகரி சொல்லியிருக்கேன்ல. சூரியனோட கட்டி வைக்கப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரனோட கட்டி வைக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரத்தோட கட்டி வைக்கப்பட்ட கூட்டங்கள் அப்படின்னு ஒரு நட்சத்திர குரூப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3ஆவதா சொல்லுது துருவே தத்கதி ஞானம். துருவே அப்படின்னா துருவ நட்சத்திரத்துல சம்யமம் பகல்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் ராத்திரியில தான் தெரியும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றது மூலமா தத்கதி ஞானம், அந்த துருவ நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் போகும், எப்படிலாம் போகும் அப்படின்னு அதனுடைய போக்கு வரவு, அதனுடைய மார்க்கமானது நல்லா பிரத்யட்சமாக அறியப்படுகின்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல இருந்திருக்கும், தனித்தனியா ஒவ்வொரு ஸ்கூல் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தர் பரம்பரையா ஒரு ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுல எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஞானங்களுடைய எக்ஸ்பர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஞானத்தையும் சித்தப்படுத்தினவங்கெல்லாம் கூட இருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கு, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிமார்கள்ட்ட இந்த ஞானம் எல்லாம் இருந்திருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் என்னது? விருத்திக்காரர் பாருங்க, துருவே சம்யமாத், துருவ நட்சத்திரத்துல சம்யமம் பண்றதுனால தாசாம் தாரகானாம் கதிம். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், ஏற்கனவே சந்திரன்ல பார்க்கும் போதே தாரா வியூக ஞானம்னு சொல்லியாச்சு சுவாமி. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா துருவன்ல பண்ணும் போது என்ன கிடைக்குது? தாரகானாம் கதிம் ஜானாதி, தாரகைகளுடைய கத்தியை அவன் பார்க்கின்றான் அப்படின்னு இருக்கு. ஏன்? நம்ம தான் முன்னாடியே சந்திரன்ல பண்ணிட்டே நம்ம சந்திரன்ல பண்ணும்போதே தாரகைகளோட வியூக ஞானம் போக்குவரவுலாம் தெரிஞ்சாச்சு. அப்ப எதுக்கு துருவன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதோட குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் வேற, இதோட குரூப் ஆஃப் ஃபேமிலி வேற, நட்சத்திர கூட்டம் வேற.
அப்ப துருவ நட்சத்திர கூட்டங்கள் அதை சார்ந்து கோடிக்கணக்கானது இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் படிச்சீங்க அப்படின்னா சிசுமார சக்கரத்தை பத்தின ஒரு வர்ணனைகள்லாம் இருக்கு. துருவ நட்சத்திரம் வேற, இந்த சிசுமார சக்கரம்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா? சிசுமார சக்கரம் எப்படி இருக்கும்? கடல் குதிரை. கடல் குதிரை கடல் குதிரை மாதிரி. அந்த கடல் குதிரையோட இது மாதிரியே இருக்கும். அதோட வால் பகுதி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சிசுமார சக்கரம்னு பேர். அப்ப வாலை விட்டுட்டு மீதி எவ்வளவு இருக்கு? அப்ப இந்த வால் பகுதியில மட்டும் நம்ம வால் எடுத்தா ஒரு குரோக்கடைலோட வால் மாதிரி எடுத்துங்க, நீளமா இருக்கும், நல்லா அதுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்கும்ல. அதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா துருவ நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அதை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் தான் நம்ம நினைக்கிறோம் ஈஸியா பெருது இவ்வளவுன்னு. வானத்துல பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பிரம்மாண்டம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் தாரகைகளும் அந்த துருவ நட்சத்திரத்தோட கட்டி வைக்கப்பட்டதா சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றது தாரகானாம் கதிம் ஜானாதி, தாரகைகளுடைய போக்கு வரவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகும் என்ன வரும் அப்படின்னு பர்டிகுலரா எதை சம்யமம் பண்ணாலும் எதை நினைச்சீங்கனாலும் அது உங்களுக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும். அசௌ தாரகம் அமுனா கிரகேன சகாமனயா ஸ்ருத்யா ஏதாவந்தம் அநேகசம் கச்சதீதி. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற ஆச்சாரியார், அமுனா அசௌ தாரகா, அந்த தாரகம். இப்ப நம்ம கண்ணே தெரிய மாட்டேங்குது, எந்த தாரகம்னு கண்ணே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பர்டிகுலரா ஒண்ணு பாக்குறோம், கூர்ந்து பார்த்தோம் அந்த அந்த தாரகம் எங்க இருக்கு அப்படின்னு. இப்ப நமக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. அப்ப யோகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தாரகைய பார்த்து அசௌ தாரகா, அந்த தாரகை, அமுனா கிரகேன, இந்த கிரகத்தினால சகாமனையா சிருத்யா, இந்த பாதையில இந்த ஆசையினால், இந்த ஆசையோட இந்த தாரகம் இந்த பாதையில ஏதாவந்தம் இதுவரைக்கும் என்ன பண்ணும், அநேகசம் கச்சதி இது தொடர்ந்து போகும் என்பதை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இவன் அறிகின்றான். அப்ப வந்து ஒவ்வொரு தாரகைகளையும் இவன் என்ன பண்ண முடியும், எதுக்காக போகுது, ஏன் போகுது, எது வரைக்கும் போகுது அப்படின்ற நிச்சயமான ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களோட நிச்சயமான ஞானத்தை அவன் அறிந்து கொள்ள முடியும் ஆயிடுச்சு. அது அப்புறம் முக்கியமானது 29வது சூத்திரம். நாபி சக்ரே காயவியூக ஞானம், நாபி சக்ரே காயவியூக ஞானம், நாபி சக்ரே காயவியூக ஞானம். நாபி சக்கரம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். மணிப்பூர சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாபி சக்கரே அப்படின்னு பேர். அந்த நாபி சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் செய்வதனால் காய வியூக ஞானம். காய வியூகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வாத பித்த ஸ்லேஷ்மம், வாத பித்த கஃபம் அப்படின்னு 3 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா எந்த ரோகமும் இருக்காது. இது விஷம அவஸ்தை அடையும் போது ரோகமானது உண்டாகும். எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம யாருக்குமே அது ஈக்குவலா இருக்காது, எல்லாத்துக்கும் ரோகம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத பித்த கப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நாபி சக்கரத்துல சம்யமம் பண்றதுனால அறிய முடியும். கூட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தாத்துக்கள் இருக்கு, சப்த தாத்துக்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா அஷ்ட தாத்துக்கள்னு சொல்லலாம். என்னென்ன, சர்ம, தொச்சர்ம, தொக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க ஸ்கின்னு தொக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னுக்கு மேல இருக்க ஸ்கின்னை எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல உள்ள இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா சர்ம. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்மம் வந்து பாத்தீங்கன்னா 2வது லேயர். 3வது வந்து பாத்தீங்கன்னா தொச்சர்ம ருதிர, பிளட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளில வரும். 3வது பிளட்டு ருதிர. அதுக்கப்புறம் மாம்ச, அந்த அதுக்கு அந்த பிளட் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் இருக்கு, ஃப்ளஷ் இருக்கு. அந்த மாமிசத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தொச்சர்ம ருதிர மாம்ச ஸ்நாவா, நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நாடிகள் தெரியும். பிளட் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கு, அது தெரியும், ஸ்நாவான்னு பேரு. அந்த அந்த அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி, அஸ்தி தக்காரம் 2வது தக்காரம். அஸ்தி அப்படின்னா போன் இருக்கு, 5வது தத்துவம். அந்த போனுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா
என்ன இருக்கும்? மஜ்ஜா. அந்த போனுக்குள்ளார 6வது தத்துவமா மஜ்ஜா இருக்கும். அதுக்கப்புறம் போனுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? மஜ்ஜாக்கு அடுத்து வீரியம், சுக்லம் அப்படின்னு மொத்த தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்போ தொக், சரும, ருதிர, மாம்ச, ஸ்நாவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாவா, அஸ்தி, மஜ்ஜா, அதுக்கப்புறம் சுக்லம், சோனிதம். மொத்தம் 8 தத்துவங்கள். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 தத்துவங்களை யாராவது சொல்றாங்க அப்படின்னா தொக்கு மட்டும் சொல்லிட்டு சருமத்தை விட்டுருவாங்க. அப்ப தொக்குன்னு இந்த ஸ்கின், மேல இருக்க ஸ்கின்னும் உள்ள இருக்க ஸ்கின்னையும் ஒன்னா சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும்? தொக்கு போதும், ஒரே தோல் மட்டும், ஸ்கின் மட்டும் சொன்னா போதும். அப்ப தொக்கு சருமத்தை விட்டீங்கன்னா 7 தத்துவம், சருமம்ன்றத உள்தோலை சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 தத்துவங்கள் இருக்கு. அஷ்ட தத்துவம் இல்ல சப்த தத்துவம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நாபி சக்கரத்துல நம்ம தியானம் பண்ணும்போது, சமாதி பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் காய வியூகம் எங்க இருந்து வந்துச்சு, அப்பா அம்மா கூடும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜீன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்மலானந்த சுவாமி பேசுறத கேட்டீங்கன்னா இதா இருக்கும். நிர்மலானந்த சுவாமி சொல்லுவாராம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தாய் தகப்ப இப்படி இருந்தா என்ன பண்றது, உனக்கு உன்னோட பிரச்சனை இல்லை, அப்பா அம்மாவோட பிரச்சனை அப்படின்னு ரொம்ப திட்டுவாராம் அவங்க அப்பா அம்மாவை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. நம்ம கர்ப்பாதான சம்ஸ்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியா வச்சிருக்கோம். இப்பெல்லாம் உண்மை இல்லைங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாந்தி முகூர்த்தம்லாம் இருக்காது, க்ஷேத்ராடனை அனுப்பி விட்டுருவாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐயோ கல்யாணம் பண்ண ஜோடியை வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பையனோட அப்பா அம்மா பையன் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க 4-5 பேர்லாம் சேர்ந்து தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து புதுசா மேரேஜ் ஆனவங்களோட ஹனிமூன் போற மாதிரி எங்க போவாங்க? ஹனிமூன்லாம் இல்லை, க்ஷேத்ராடனம். இவங்க 2 பேரும் ஸ்நேகமா இருப்பாங்களொழிய ஆனா சரீரத்தோட சம்பந்தம் சம்பவிக்காது. புதுசு 2 பேரும் அப்பதான் சேர்த்திருப்பாங்க. இப்ப மாதிரிலாம் முன்னாடியே பழகிலாம் இல்லை. இவங்க போறதுக்குள்ளாரையே என்ன ஆகும்? ஒரு க்ஷேத்ராடன் கும்பகோணம், முன்னாடிலாம் கும்பகோணம் அதெல்லாம் மாயவரெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளார 20 நாள் 25 நாள் 1 மாசம் 1.5 மாசம் ஆயிடும். இப்படி போயிட்டு வரதுக்குள்ளாரையே ஒரு அந்யோன்ய லவ் வந்துடும். சரீர சம்பந்தம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் நல்ல லவ், காதல் வந்துடும். வந்ததுக்கு பிறகு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ராடனத்துல எப்படி இருக்கும்? தபஸ் நடந்துருது. அதுக்கப்புறம் ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில மத்தியானம் சாயந்தரம்னு ஸ்நானங்கள் விதிகள் இருக்கும். டெய்லியும் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா கோயிலா யாத்திரையில பண்ணுவீங்க. அப்ப ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் வரும்போது வந்து என்ன ஆயிடும்? சப்த தாத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆயிடும். இது எல்லாம் ஆனதுக்கு பிறகு ஒரு 40வது நாளுக்கு மேல 41வது நாளோ 48வது நாளோ வந்து பாத்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் பண்ணுவாங்க, கர்ப்பாதார சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் தான் நடக்கும். அப்ப அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரியத்துல சுக்லத்திலையும் சோனிதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பாவத்தினால, பக்தி பாவத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூரிஃபை ஆயிடும். இந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சோனிதமே வந்து பாத்தீங்கன்னா பாவத்திலிருந்து உண்டாகிறது. காம பாவத்திலையும் இந்த சுக்ல சோனிதம் உண்டாகும், மெயின் இதுக்கு வந்துடும். அதே நேரத்துல காமத்தினால வர்றதே பாவத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா அற்புதம். அப்ப குழந்தை எப்படி இருக்கும்? அப்படியே பியூரான குழந்தையா ராமனா பிறப்பான். இப்ப அதுதான் மிஸ் ஆகி போச்சு. நல்ல நல்ல குழந்தைகள் பிறக்காம இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் காமத்துக்கு, நம்மளுடைய காமத்துக்கு தானே பிறக்கிறாங்க. அப்ப காமத்தோடு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நிர்மலானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா திட்டுவாராம், கண்டுபிடிவாங்க. அப்பனும் அம்மனும் அம்மையும் செஞ்ச தப்பு இருக்கு, நீ பண்ண தப்பு இல்லை அப்படின்னு. அப்ப இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு? இது போன தலைமுறையில இருந்து வந்துச்சா, அதுக்கு முந்தின தலைமுறையில இருந்து வந்துச்சா, எந்த ஜீனோட எந்த ப்ராப்ளம் அங்க இருந்து ஆரம்பிச்சு இது ஃபியூச்சர்ல வந்து எத்தனை வயசு வரைக்கும் போகும், இதுல என்னென்ன ட்ரபிள்லாம் வரும், இந்த 8 தத்துவங்கள்ல வந்து எந்தெந்த ட்ரபிள்லாம் வரும், இந்த சரீரம் என்ன ஆகும் அப்படின்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரணமான காயத்தோட வியூக ஞானம் உண்டாகும். வியூகம் என்ன அர்த்தம்? மார்க்கம், போக்குவரவு. இந்த தேகம் எப்படி வந்துச்சு, எப்படி போகும் அப்படின்ற ஞானம் உண்டாகும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. இது விருத்திக்கு ஆச்சாரிய சொல்றார் சதாசிவ பிரமேந்திரர், காயஸ்ய மத்தியபாகே என் நாபி சக்கரம். இந்த சரீரத்தோட காயத்தைனா சரீரத்துல
மத்தியம பாகம் நடுப்பகுதியில வயிற்றுல, நடுபாகம் வயிறு தானே மத்திய பிரதேசம், அந்த மத்திய பாகத்துல எத்து நாபி சக்கரம், என் நாபி சக்கரத்தை பேர் சொன்னா எத்து நாபி சக்கரம், எந்த நாபி சக்கரமானது இருக்கோ, எது நாபி சக்கரம், மணிப்பூர காக்கியம் தசதலம் எல்லாம் சொல்றாரு பாருங்க. நம்ம தாரணையை பண்ணும் போதே முன்னாடியே சொல்லியிருக்கோம், தாரணை எதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னும் போது பஞ்ச தத்துவ தாரணான்னு பார்த்துருக்கோம். அப்புறம் சக்கரங்கள்ல தாரணை பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அப்ப சக்கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மணிப்பூரகத்துல வந்து பண்றதுதான் நாபி சக்கர தியானம்னு பேரு. அப்ப இந்த நாபி சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தாமரை இதழ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. நாபி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, தசதலம் 10 இதழ்களை கொண்ட தாமரை. அந்த 10 இதழ்கள் கொண்ட தாமரையில வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பா, சூரியன் பிரகாசிக்கின்றான், அக்னி தேவன். தேவன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி, சூரிய பிரகாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லம் எம் வம் ரம் அப்படின்னு வரிசையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்றோம் பாத்தீங்கன்னா, மூல பீஜாட்சரங்கள். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லம் லம் பிருத்வி ஆத்மனே கந்தம் சமர்ப்பயாமி, என்னங்க அது எனக்கு மறந்து, ரம் எங்களுக்கு பூஜையெல்லாம் எனக்கு விட்டு போச்சு, கரண்யாசம் அங்கன்யாசம் பண்றதுலாம் விட்டு போச்சு. ஆமா, பிருத்வி ஆத்மனே கந்தம் சமர்ப்பியாமி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜலாத்மனே ரசம் சமர்ப்பி, இல்ல அக்னிக்கு என்னது, அக்னிக்கு என்னது ரம்மா, ரம் அக்னி ஆத்மனே தீபம் தர்ஷயாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் அங்க ரம் மந்திரம். அந்த ரம் மந்திரத்தோட 10 தலை 10 இதழ் உள்ள தாமரையில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானிக்கும் போது மணிப்பூரகம் பேரு, அதுல பண்ணும்போது தஸ்மின் சம்யமா, அதனிடத்துல சம்யமம் பண்ணும் போது தேகத்தினுடைய வாத பித்த ஆதி, உங்களுடைய வாதம் என்ன, பித்தம் என்ன, எப்படி ஆரம்பிச்சுது இந்த சரீரம் வந்து அப்பா அம்மா கூடும் போது கர்ப்பாதார சம்ஸ்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாத பித்தாதி சம்நிவேஷ விசேஷம் ஜானாதி அர்த்தக. அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, வாதத்துல இருந்து ஆரம்பிச்சுதா, கபத்துல இருந்து ஆரம்பிக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணும் போது எப்படி இந்த நிலை இருந்துச்சு, அப்பா வந்து வாதத்துல இருந்தாரா இல்ல அம்மா வந்து பாத்தீங்கன்னா வாத பித்தத்துல இருந்தாங்களா, அங்க இருந்து நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வாதத்துல போகுமா, பித்தத்துல போகுமா, இல்ல வந்து கபத்துல போகுமா, அப்படின்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா இவருக்கு ஞானமானது உண்டாகுது. இப்ப இருக்கிறது எப்படி இருந்துச்சு, இனிமே எப்படி போகும், எல்லாத்தோட மார்க்கத்தையும் இவன் அறிந்து கொள்கின்றான். ஜானாதி இத்தியர்த்த. இதோட 29 வைங்க, மீதிய நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாச பாஷ்யத்தில் விட்டு போயிருக்கு அதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட ஆட் பண்ணிக்கிறாங்க.